வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா வில்லேஜ் வ்ளாக்ஸ். நான் தான் கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கனடால ஃபேமஸான ஒரு டிஷ் ஐட்டம் இருக்குங்க. அதாவது பெல்லுள்ளி கபாப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா பூண்டு கபாப்னு சொல்லலாம். அப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா கார்லிக் சிக்கன் கபாப் அப்படின்வாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். கர்நாடகா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஒரு வீடியோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோ மூலமா கர்நாடகா ஃபுல்லாவே இந்த பெல்லுள்ளி கபாப் தான் ஃபேமஸா இருக்கு. ஸோ அந்த பெல்லுள்ளி கபாபை நம்ம ஸ்டைல நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து அவங்க இன்கிரீடியன்ஸ் தான். அவங்க என்ன சொன்னாங்க இந்த வீடியோவில். ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது மூலமா வந்து பண்ண போறோம். நம்மளும் வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க. ஹாய் ராகுலா, எங்கப்பா இதா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம கன்னடத்தில் ஃபேமஸான பெல்லுள்ளி கபாப். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சிட்டப்பட்டா சட்டப்பட்டா. இந்த பெல்லுள்ளி கபாப் அதாவது கார்லிக் சிக்கன் கபாப் அப்படி பூண்டு கபாப் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா, ஒரு 2 இல்லாட்டி 3 பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 இல்லாட்டி 15 பச்சை மிளகா, காரம் சேர்க்கறதுக்காக வந்து ஒரு 10-15 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். 1 கேஜிக்கு வந்து ஒரு 10-15 போதுங்க. ஸோ நீங்கள் நான் பண்ணுறது எல்லாமே வந்து 1 கேஜிக்கானது வந்து அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை லவங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லவங்கு எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 2-3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும். ஸோ இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து அரைக்கணுங்க. தம்பி ராகுலா, ருப்பி கொடப்பா ராஜா, அரிஷ்டுவாப்பா, அதான் அப்படி சொன்னேன். அந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லுவான், ருப்பி கொடப்பா ராஜா அப்படின்ட்டு. அந்த வீடியோ பாருங்க, நீங்களும் செம்ம ஃபன்னாக இருக்கும். சூப்பராக பேசிப்பார் அவர். அந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் போய் அந்த முடிஞ்ச வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த பெல்லுள்ளி கபாப்னு சொல்லி யூடியூப்ல சும்மா சர்ச் பண்ணாலும் போதும். ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் வரும். நிம்ம மணி சந்துரு அப்படின்ட்டு. அவர் வந்து கர்நாடகாவில் இருக்காரு. ஸோ அதன் மூலியமாக தான் நம்மளும் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்களும் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். அது மாதிரி சூப்பராக செஞ்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். போய் ருப்பி கொடப்பா ராஜா. நம்ம 1 கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை கழுவிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கபாபுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். வாங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் கடலை மாவு அது ஒரு 1 ஸ்பூனு. லைட்டாக ஒரு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட வந்து நம்ம மிக்சியில் போட்டோம் இல்லைங்களா, பெல்லுள்ளி பேஸ்ட், அதாவது பூண்டு பேஸ்ட். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இதில் தண்ணியை பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தேவையான வந்து இது சேர்த்திக்கலாம், தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, அந்த பூண்டும் மிளகா வாசனை தூக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நான் செய்யறத பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். இந்த முட்டை எதுக்காகனா கிறிஸ்பியாக வரதுக்காக, கபாப் வந்து கிறிஸ்பியாக வரதுக்காக தான் முட்டை உடைச்சு ஊற்றுறோம். ஊற்றுறா தம்பி. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் சிக்கன் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது என்ன, பெல்லுள்ளி கபாப்.
கனடா பீப்பிள் ஏதாச்சும் வீடியோ பார்த்துருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அதனால தான் நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கனடா பீப்பிள் வந்து அஃபெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்க கிடையாது. பட் நம்மளும் அவர் செஞ்சதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம், அவர் பேசுகிற ஸ்டைலாக நம்மளும் பேசி பண்ணுறதுனால தான் இது பேசிகிட்டு இருக்கேன். கனடா பீப்பிள் ஏதாச்சும் அஃபெண்ட் ஆனீங்க மன்னிச்சுக்கோங்க. நான் அவங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்காக அப்படி பேச கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தான் இந்த வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம கழுவி வச்ச சிக்கன் 3 டைம் வந்து கழுவி இருக்கும் அந்த சிக்கனு. ஸோ அந்த சிக்கனை வந்து இதில் வந்து போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வைக்கணுங்க. ஸோ சிக்கனை போட்டுடலாம் இதில். ஆமாம் 1/2 அன் ஹவர் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். எங்கள் அம்மா பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, 1/2 அன் ஹவர் ஊறணும், 1 மணி நேரம் ஊறணும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மேலே சும்மா தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊட்டுருங்க. ஸோ 1/2 அன் ஹவர் நல்ல இந்த மசாலாலாம் இறங்கணும், சிக்கனுக்குள்ளே இறங்கணும். ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கபாப் செய்கிறத பார்ப்போம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வெள்ளுள்ளி கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆச்சுங்க ஊற வச்சு. நல்லா ஊறி இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். இதை என்னடா பச்சையா இருக்கு தம்பி, வெள்ளுள்ளி கபாப். வெள்ளுள்ளி கபாப் இல்ல நம்ம இது வந்து இது ஆட் பண்ண கிடையாது, பவுடர் கேசரி பவுடர் வந்து கலர் பவுடர் வந்து ஆட் பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அப்படியே இருக்கு. எப்படி வாசனை தூக்குதா? சிக்கன் கபாப் தான் சொல்லுவாங்க, இதான் வெள்ளுள்ளி கபாப். தம்பி உனக்கு இன்னும் தெரியாதுப்பா, ஃபர்ஸ்ட் அவன் மூஞ்ச கொஞ்சம் காட்டிடுறா. உனக்கு இன்னும் தெரியாது, சரியா? பார்த்து தெரிஞ்சுக்கோ எப்படி பண்றான் அப்படின்ட்டு. சரிடா, நீங்க நாங்க செய்யறத பாத்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஆயில் ஊத்தாச்சுங்க. இப்பதான் வந்து சூடாயிட்டு இருக்கு, ஆயில் சூடாயிட்டு இருக்கு. ஒரு நேரம் வெயிட் பண்ணுவோம் சூடாகிற வரைக்கும். கை விட்டுப்பாடா, சூடா இருக்காதுன்னு தெரியும். நீ விட்டு பாரு. ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து உள்ள போடுவோம். தம்பி நீ வந்து ஆஃப் பாயில் இருக்க, சரியா? இந்த சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுங்க. நல்லா வந்து அதுவே கொதிக்கிட்டோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ சிக்கன் வந்து உள்ள போடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். வெயிட் பண்ணு, அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நல்லா கொதிக்கிட்டோம். அதுவா அம்மாக்கு ஹெல்ப் பண்றானா பண்ண மாட்டேன். பார்க்கறதா என்னோட கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போது பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றான். டேய் இப்போ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணா யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்? காலைல 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. பொண்டாட்டி வந்தா மா பாத்துக்கோ உன் பையனை, சரிடா? இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் பொண்டாட்டி வரும்போது ட்ரைனிங் எடுத்துக்கணும்ல, அதுக்காக தான். எடு அப்படியே திருப்பி போடு லைட்டா. அப்படி திருப்பி போடு லைட்டா. நானும் ஒரு பெரிய மாஸ்டர் தான், சரியா? ஒரு நல்லா ஆஃப் பாயில் ஆகிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இந்த சைட் பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ ஒரு ஆஃப் பாயில் ஆன அளவுக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஒரு லைட்டாக கலர் வந்துருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்லா. இப்போ வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இந்த சோறு பார்க்க தெரியும், நல்லா கொதிக்குது எண்ணெய். இப்போ மறுபடியும் வந்து ஃபுல் பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து போட போகிறோம். சூடாகாது. செம்ம சூடாக இருக்கு. வாமா சேட்டம்மா, வெள்ளுள்ளி கபாப் பண்ணிட்டு இருக்கோம். இது சாப்பிட்டு போவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வரணுங்க. நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரௌன் கலராக வந்து ஆயிடுச்சு சிக்கனு. ஸோ இது இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக பத்தலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான், இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கலர் வந்திருக்கும்.
பட் இப்பயும் வந்து நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாங்க, 2 வாரமா இருந்து இதுதான் நானும் தம்பி பேசிட்டே இருக்கோம். வெள்ளுள்ளி கபாப், வெள்ளுள்ளி கபாப். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போனதுல இருந்து நான் அப்போ வந்து தம்பி சொன்னேன், இது மாதிரி வெள்ளுள்ளி கபாப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அங்க வீட்டுல செஞ்சுட்டு இருந்தோம், அக்கா வீட்டுல செஞ்சோம். ஸோ அதை பார்த்துட்டு அப்ப இருந்து 2 பேருமே வெள்ளுள்ளி கபாப் தான். அப்ப இருந்து சரி கண்டிப்பா பண்ணியே ஆகணும், இந்த வெள்ளுள்ளி கபாப் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னால தான் சரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அம்மா இப்போ ஒரு சும்மா டேஸ்ட் பார்த்தாங்க, செம்மையா தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து தம்பி நான் சொல்றேன் செம்மையா இருக்கா இல்லையான்ட்டு, அம்மா சாப்பிட்டு சொல்றது இல்லை. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சிட்டப்பட்டா நோட்கோலி மார்கோலி தின்கோலி பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, என்ஜாய். ஸ்வச் பாரத் கை கழுவுனியா? ஃபர்ஸ்ட் கை கழுவிட்டா போ. ஸ்வச் பாரத் சானிடைசர் போட்டுருவா. நீ என்ன வேணா பண்ணு, ஃபர்ஸ்ட் கை கழுவிட்டா போடு. ஸ்வச் பாரத் என்னென்ன சொல்றான் பாருங்க இவனே. சாப்பிடும்போது கை கழுவ மாட்டாங்க, நான் வந்து எடுக்கும் போது ஸ்வச் பாரத்தா. நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. அந்த வீடியோல இதை சொல்லுவாரு, சொன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்வச் பாரத்ன்றது வந்து இந்த கன்னட வீடியோ இருக்குல்ல, ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க அந்த வீடியோ மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை. ஆனா நல்லா இருக்குங்க, டேஸ்ட் வைஸ் அருமையா இருக்கு. வெள்ளுள்ளி கபாப். அப்ப அதுக்குள்ள டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்வச் பாரத் அவ்வளவுதான். டேய் எங்கடா இங்க இருந்த பாதிய காணோம். சிட்டப்பட்ட சட்டப்பட்ட நோட்கோலி மார்கோலி தின்கோலி. அதை விட இங்க இருந்த சிக்கன் எங்க? வெள்ளுள்ளி கபாப். அவ்வளவுதாங்க லாஸ்ட் ரவுண்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுங்க. லாஸ்ட் ரவுண்டு அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்றோம். கருவேப்பிலை ரொம்ப கண்ணுக்கு நல்லது. சிட்டப்பட்ட சட்டப்பட்ட ஆட் பண்ணிடலாமா? எவனா கண்டுபிடிச்சான் சிட்டாப்பட்டா பட் எண்ணெயில போட்டு அப்படிதான்டா வரும் சவுண்டு. அந்த வீடியோ வரவனுக்கு அப்பதான் புரியும். சிட்டப்பட்ட சட்டப்பட்ட. தம்பிக்கு ஒண்ணும் தெரியலங்க. நான் செய்யறத தம்பிக்கு ஒண்ணும் தெரியல, அண்ணனுக்கு நல்லா தெரியும். நான் நான் ஒரு பெரிய மாஸ்டர் தெரியுமா உனக்கு? டேய் டேய் இருடா கொஞ்சம் நான் பேச விடுறா. நான் செய்யறத பாத்துக்கோங்க, நீங்களும் செஞ்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. எங்க கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எங்களுக்கே பத்தாது. நல்லா இல்லைன்னா எங்களை திட்டாதீங்க கமெண்ட்ல, சரியா? இல்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இல்ல ஏதாச்சும் நீங்க வந்து தப்பா பண்ணியிருந்தீங்களா? பட் இப்ப வந்து ஒரு 2 பேர் டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, லைட்டா உப்பு மட்டும் பார்த்தா சொன்னாங்க. பட் ஆனா வந்து நல்லா, அதை தவிர மத்த எல்லாமே சூப்பரா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஒருத்தன் பாதி சாப்பிட்டான். நீ தாண்டாது டேஸ்ட் பண்ற பேர்ல பாதி முடிச்சிட்டாங்க. நீங்க காட்டுறாடே தம்பி, நீங்க கொஞ்சம் காட்டுறா. எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோங்க நம்ம போட்டது. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 1/2 கிலோ கூட கிடையாது. டேஸ்ட் பாக்குறதுனா அப்படிதான் பாக்குறது, வேற எப்படி டேஸ்ட் பார்ப்பாங்க? நல்லா பாக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது. சிட்டாப்பட்டானவே மாட்டேங்குது. நான் இப்ப பாரு சிட்டப்பட்ட சின்னப்பட்ட சட்டப்பட்ட தெரியாம போட்டேன்டா. தூரம் அவ்வளவு முடிஞ்சு எடுத்து போலாம். கண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னேன். அதான்டா கண்ணுக்கு நல்லது. கறிவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு. ஆனா ஆயில்ல போட்டா நமக்கு நல்லது இல்லையே தம்பி. அது என்ன உண்மைதான். மேல தெரிச்சிருச்சு. 8 வதைக்க வேண்டாம் உன்னாடே. மறுபடியும் அதே சொல்லிட்டு வெள்ளுள்ளி கபாப். தம்பி அதான் போறா வேற சைடுல. வெங்காயம் கட் பண்ண மாஸ்டரப்பா. நானே தான். கபாப் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் இவர் தான் நம்மளோட ஜூனியர் கேமராமேன். மெயின் கேமராமேன் ஜூனியர் கேமராமேன். ஸோ அவருக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷல்ன்றதுனால அவரை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் தான் 2 பேர் வந்திருக்கோம், குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம மாமா வந்திருக்காரு, நம்ம மாமாவை கூப்பிட்டுருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேங்க. மாமா நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. நீ டேஸ்ட் வெள்ளுள்ளி கபாப். டேஸ்ட் மீ.
எடுத்துக்கோ டேஸ்ட் பண்றா எப்படா? பாக்காத நான் ஆல்ரெடி டேஸ்ட் முடிச்சாச்சு. சூப்பரா இருக்கீங்க. உண்மையை சொல்லு. தம்பி உண்மைதாங்க. வாய்க்குள்ளேயே போல அதுக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்ற பத்தியா? ஆனா அருமையா இருக்கு. யார் பண்ணுது இது? யாரு கை கொடுப்பா? ஓகே, அருமையா இருக்கு. அது வருங்காலத்துல லைட்டா future ஒரு இருக்கு. உப்பு கம்மி தான், இல்ல நான் சொல்ல வரல. ஆனா அருமையான டேஸ்ட். சொல்லிட்டீங்க. யார் வந்து செஞ்சு சாப்பிட்டாலையும் அருமையா இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா கமெண்ட்ல போடுவாங்க நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கீழே கமெண்ட் மாம் பண்ணுங்க. என்ன கொடுத்தான் மாம் உனக்கு? என்ன கொடுத்தான்? இந்த மாதிரிலாம் புகழ்றீங்க பத்தியா? என்ன கொடுத்தான் உனக்கு? கபாப் கொடுத்தா அப்படியே கபாபுக்காகலாம் இவ்வளோ. தம்பி நீ வீடியோ எடுத்துட்டே இருக்கணும். இங்க பாரு பாதி முடிஞ்சு அதுக்குள்ள. அதுக்காக தான் கேமரா Enjoy. கொடுத்துட்டு வந்துட்டேன். கேமரா சாப்பிடுறதாப்பா. கேமராமேன் ஒன்லி டேஸ்டிங் மட்டும்தான். பட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்கு. லைட்டா உப்பு டேஸ்ட் சாப்பிட்டு நான் கேமரா கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான் உண்மை. லைட்டா மட்டும் உப்பு கம்மியா நல்லா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. மத்தபடி சூப்பரா இருக்கு. பொண்டாட்டி நல்லா செஞ்சு தரோடா. எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்குடா. நல்லா செய்யற ஹோட்டல் வச்சிடலாமா கம்முன்னு? இந்த டேஸ்ட் கொடுத்தால் தாராளமா நீ ஓட்டு வைக்கலாம் பாரு. மாம் நீ அப்பவே அவனை ரொம்ப புகழ்ற மாம். அவன் எதுவுமே தரமாட்டான் மாம் உனக்கு. சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற. அது நீ பசங்க நீ வந்து லாரியை விட்டுட்டு இங்க வந்து சாப்பிடுறது வந்துக்கிற பாத்தியா? ஏப்பா ஆல்ரெடி ஒரு நாள் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, நம்பி வந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏய் பாத்தியா? இல்லைன்னா கார் துப்பிட்டு வெளியே போயிருப்பான். ஆனா நம்ம கார்லிக் இது பெல்லூரி கார்லிக் தான் செஞ்சிருக்கோம். அத முதல்ல சொல்லுங்க. ஆளுநர் சொல்லி போறீங்க. அப்புறம் வியூவர்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. இல்ல, சதீஷ் பெல்லுலி கபாப் இங்க பாரு. போன் போட் சொன்னது தான் நான் வந்தேன். Thank you. இதான் நம்ம பாதி birthday முதல்ல boy. அண்ணே வச்சுக்கேன். அவன் தான் அவனை இல்ல இல்ல நம்ம பர்த்டே பாய் இது. எங்கடா இங்க இருந்த கபாப காணோம். வலிச்சு நக்கிட்டோம். என்னது? வலிச்சு நக்கிட்டோம். நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சு. வெள்ளுள்ளி கபாப். நெக்ஸ்ட் டைம் அது நான் சொல்லணும்ப்பா கேமராமேன். சொல்லு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குப்பா. ஆ. ஆனா டவா மத்து காலி பண்ணியாச்சு. கை கழுவிட்டு வரதுக்குள்ள சுத்தம் சோறு போடுன்னு சொன்னீங்க. இங்க பாரு ஒருத்தன் வலிச்சு நக்கிட்டான். இலையே அப்படியே வலிச்சிட்டான். அவர் டேஸ்ட் பார்க்கும்போது அடிச்சாரு. இலையை கொடுக்குறேன். இந்தா அப்படியே போட்டு சாப்பிட்டு இலையில பார்த்தோமே இலை வேணாம். இலையில வாங்க மாட்டேன். வேற லெவல்ல. சரி அடுத்த வெள்ளுள்ளி கபாப். அடுத்த வாரம் என்ன ட்ரை பண்ணலாம்? அடுத்த வர புதினா கபாப். புதினா கபாப். புதினா கபாப். அம்மா எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சப்பா. நல்லா இருந்துச்சா? வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளுள்ளி கபாப் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது பூண்டு கபாப் சூப்பரா இருந்துச்சு. பசங்கிட்ட நீங்களே கேட்டிருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் வந்து நம்ம அடுத்த வாரத்துல ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மாமா சொன்னாரு. ஆனா மாமா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து செய்யணும். இப்ப வந்து ஒரு 2-3 பீஸ் தான் கிடைச்சதுங்க எல்லாருக்குமே. வந்து அதுக்குள்ள எல்லாமே வந்து காலி ஆயிருச்சு. நான் இலையில கை வைக்கிறதுக்குள்ள அவனே பாதி தின்ட்டான், இவனே பாதி தின்ட்டான். ஸ்வச் பாரத். ஸ்வச் பாரத். இது ஒரு சொல்லுங்களா ஸ்வச்ச பாரத். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வீடியோ வந்து இந்த கனடிகாஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அஃபெண்ட் பண்றதுக்காக நான் வந்து கண்டிப்பா எடுக்க கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ யாரும் வந்து அஃபெண்ட் ஆயிருந்தீங்க, சப்போஸ் அப்படி அஃபெண்ட் ஆயிருந்தீங்கன்னா வந்து மன்னிச்சிருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான், ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.